Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் பார்க்க போற விஷயம் வந்து பைத்தன் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பைத்தன்ல வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பைத்தன்ல வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். அதாவது அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பத்தி. இன்னைக்கு நம்ம வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, ரிலேஷனல் ஆபரேட்டரை பார்த்துட்டு அப்புறம் லாஜிக்கல் ஆபரேட்டர். இது கம்ப்ளீட்டா ப்ராக்டிக்கல்ல தான் அந்த லெசன்ஸ் போகும். அப்ப இந்த லெசன்ஸை பார்ப்போம். ஓகே, இப்போ 45 பெரிது 20 விட. அப்ப இந்த கண்டிஷன் என்னது? 45 பெரிது 20 விட அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, அப்ப இல்ல பாருங்க இதை எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு சொல்றது நம்ம ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். இந்த மாதிரி சயின்ஸ் வந்தாவே நீங்க ரிலேஷனல் ஆபரேட்டர்னே நீங்க எடுத்துக்கணும். அப்ப நம்ம எழுதுவோம் பிரிண்ட் 45 கிரேட்டர் தேன் 20 அப்படின்னு அடிச்சிட்டீங்கன்னா பிளே பட்டனை கிளிக் பண்ணாவே இங்க பாருங்க ட்ரூன்னு வந்துடுச்சு. ஏன்னா இது ட்ரூ. இது இப்படி இருந்துச்சுன்னா மறுபக்கத்து திரும்பி இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? 45 சிறிது 20 விட. அப்ப இந்த கண்டிஷன் வந்து என்ன? ஃபால்ஸ். அதான் இந்த கண்டிஷன் பிழை. கண்டிஷன் வந்து என்னது? 45 20 பெரிது, சிறிது இல்லை. அப்ப இது இப்படி வந்துச்சுன்னா இது ஃபால்ஸ்னு அர்த்தம். இது எப்படி வந்துச்சுன்னா 45 ஈக்குவல் 20 வந்துச்சுன்னா அப்போ ஃபால்ஸ். ஏன்னா 45 20க்கு வந்து ஈக்குவல் இல்லை. 45 20 பெருசு, ரைட்? இப்போ 25 20 45 பெருசு, பெரிது, ஈக்குவல் கிடையாது. இப்ப 45 எதுக்கு ஈக்குவல்? 45க்கு ஈக்குவலா இருந்து பார்ப்போம். அப்ப ட்ரூ. ஓகே, இதே 50க்கு நான் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? 55க்கு ஈக்குவல் அப்பவும் ஃபோர்ஸ். ஏன்னா 45 45க்கு தான் ஈக்குவல். 55க்கு ஈக்குவல் இல்லை. 55 45 55 பெருசு. ஓகே, ரைட்? இதுவே நீங்க விளங்கிக்கிறீங்க. இப்படியும் வரும். ரைட், அடுத்தது இன்னொரு விஷயம் இது. இது இந்த எக்ஸசைஸ் பார்த்தோம்னா இந்த இதுல வச்சு என்ன சொல்லி தரேன். எப்படி 45 பெரிது சிறிது ஈக்குவல் 45. 45 இப்படி போட்டா என்னது? சிறிது, பெருசுல சிறிது. இது ஈக்குவல், சிறிதாகவும் இருக்குது ஈக்குவலாகவும் இருக்கு. அப்படின்னா இந்த கண்டிஷன் என்னது? ட்ரூ. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, ஏன்னா இது வந்து சிறிது இப்படி போட்டிருந்தா என்ன செய்வீங்க? இப்ப ஃபால்ஸ். ஏன்னா 45 விட சிறிது. 45 சிறிது 45 விட. அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இதே 45 சிறிது ஈக்குவல்னா அது வந்து 45ஓட ஈக்குவல்னு சொல்லிங்க வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஓகே, இதுல ரெண்டு முறை இருக்கு. இது ரெண்டே சரியா விளங்கிருங்க. லெஸ் தேன் போட்டா இது வந்து ட்ரூ, ஃபால்ஸ். ஈக்குவல் வச்சுன்னா ட்ரூ. ஏன்னா லெஸ் தேன் வந்து ஈக்குவல்னு கொடுத்தீங்கன்னாவே இது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவல் சைன் வரலனா இது வந்து ஃப்ரீ. இது எப்படி கொடுத்தீங்கன்னா 55 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 45 லெஸ் தேன் ஈக்குவல் 55னா 55 விட 45 சிறிது. அப்போ ஓகே. இப்ப நீங்க வந்து இது வந்து இப்ப 45ம் உள்ளடங்கும்ன்றது தான் அர்த்தம். ஓகே, 45 கீழே வந்துச்சுன்னா இப்ப 45 போட்டோம்னா அது வந்து ஃபால்ஸ். ஓகே, ஈக்குவல் வந்துச்சுன்னா 45ம் இல்ல உள்ளடங்கும்ன்றதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. ஓகேயா? சரி, பார்த்த எக்ஸசைஸ் போ. இப்ப இப்படி வருது. நான் இதை அப்படி எடுத்து இதுல போட்டுக்கிறேன். இப்ப இதுல என்ன கொடுத்துறாங்க? 24 நாட் ஈக்குவல்ன்றது உங்களோட கீபோர்ட்ல ஒண்ணு இருக்கு பாருங்க. அதை ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த சைன் வரும். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் 45. இப்ப இதுக்கு இதுல என்ன ஆன்சர் சொல்றீங்க? இது வந்து நாட் ஈக்குவல். அதாவது 24 வந்து ஈக்குவல் இல்ல 45க்கு. அப்படின்னா ட்ரூ. அவங்க வந்து நாட், இது வந்து ஈக்குவலே இல்லை. ஓகே, இதே வந்து இப்படி போட்டிருந்தோம்னா 24 இப்ப நாட் ஈக்குவல் டு 45. 24 வந்து ஈக்குவல் இல்ல 45. ஓகே, அப்ப இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, இது வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. ரைட்? இப்ப இது இப்படி போட்டோம்னா 24 கொடுத்தோம்னா 24 போட்டோம்னா என்ன ஆகும்? இப்ப ஃபால்ஸ். 24 வந்து 24க்கு ஈக்குவல். ஓகே, இதுல இப்படி போட்டிருந்தோம்னா இது நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, ரைட்? ஓகே, இதுல வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது நாட் ஈக்குவல். அப்ப நீங்க சும்மா அப்படி இப்படி ஒரு எக்ஸாம்ல சரி எங்க கேள்வி வந்துச்சுன்னா நீங்க இப்படி போட்டிருந்தோம்னா சிலவங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். 24 நாட் ஈக்குவல் 24னா 24 24க்கு ஈக்குவல் இல்லைன்னு வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும்.
இப்போ ஃபால்ஸ் தான் சரியான விடை. ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இதே வந்து நீங்கள் 54 போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூ தான் அர்த்தம். 44 போட்டாலும் ட்ரூ. 24 நாட் ஈக்குவல் இல்லை 44. ஓகேயா? சரி, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம அடுத்தது போக போகிறோம். நம்ம எதுக்குன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் போகிறோம். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதை வச்சு யூஸ் பண்ணுவோம்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை வச்சு தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம செய்வோம். அதாவது அண்ட்னா நம்ம என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்தியாவிலையும் இருக்கிறீங்க, சென்னையிலையும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ரெண்டு இடத்துலையும் நீங்கள் இருக்கணும். இந்தியாவிலையும் இந்தியா கண்ட்ரிலையும் இருக்கணும், சிட்டி சென்னையிலையும் இருக்கணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ. அதாவது சென்னை அண்ட் இந்தியா அண்ட் சென்னை. ஆர்னு வந்துச்சுன்னா இதுதான் வார். ஆர்னு வந்துச்சுன்னா நீங்கள் இந்தியாவில் மட்டும் இருந்தால் போதும், இல்லை நீங்கள் சென்னையில் மட்டும் இருந்தால் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒர்க் பண்ணும். ஓகே ரைட். நாட்டுனா ரெண்டு கண்டிஷனும் பிள்ளையாக இருந்தால் வேலை செய்யும். ரைட். இப்போ நம்ம இதே எக்ஸசைஸை வந்து எப்படி எழுதுவோம்னு பார்ப்போம். பாருங்க, எழுதுறது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் எழுதணும். ரைட். இதே நம்ம ஜூபிட்டர் நோட் புக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பைச்சரத்துக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக சும்மாவே எழுதலாம், பிரிண்ட் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அது அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க எடிட்டர். சும்மா மேத்தமெட்டிக்ஸில் எழுதுகிற மாதிரி எழுதலாம் ஜூபிட்டர் நோட் புக்கில் எழுதுகிற நேரம். நான் ஜூபிட்டர் நோட் புக்கை பற்றி நான் வந்து என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதில் பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள். ஜூபிட்டர் லேஸு இங்கே பாருங்கள், 3 greater than 2 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், கண்டிஷன் டெல. அடுத்தது 3 என்னது ஈக்குவல் நாட் ஈக்குவல் 4. அதாவது 3 வந்து 4க்கு ஈக்குவல் இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் வந்து என்னது 3 சிறிது 2. அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா இது வந்து கண்டிஷன் வந்து பெல. இதே வந்து இப்படி போட்டோம்னா நமக்கு இப்போ ஆன்சர் வந்து ட்ரூன்னு வருது. ஏன்? இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் நமக்கு வந்து ட்ரூன்ற ஆன்சர் வரும். அதுதான் அண்ட்ன்றது வந்து போத் கண்டிஷன் ஷுட் பி ட்ரூ. அப்படின்னா தான் அந்த அது வந்து ஒர்க் பண்ணும். அப்போ 3 பெரிது 2 சரி, 3 நாட் 3 வந்து ஈக்குவல் இல்லை 4க்கு. அப்போ 3 நாட் ஈக்குவல் 4. அப்போ இந்த கண்டிஷனும் சரி. அப்போ ஒர்க் பண்ணது ட்ரூன்னு வருது. ஓகேயா? ரைட். அடுத்தது நம்ம பார்ப்போம். இதில் இப்படி போடுவோம். ரைட். ஆர் போடுவோமே. ஆர் போட்டுட்டு இப்போ பாருங்க 3 லெஸ் தேன் 2 அப்படின்னா என்னது 3 வந்து 2 சிறிதில்லை. அப்போ இந்த கண்டிஷன் வந்து என்னது ஃபால்ஸ். அந்த கண்டிஷன் வந்து பில. ஃபால்ஸ்னா பில. 3 நாட் ஈக்குவல் 4 இது வந்து சரி. அப்போ இப்போ வந்து நம்ம ட்ரூன்னு தான் ஆன்சர் வரும். ஏன்னா இது ஆர் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒர்க் பண்ணும். அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒர்க் பண்ணும். ஓகே ரைட். அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒர்க் பண்ணும். ஓகே. இப்போ இதை வந்து இப்போ 3 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ். 3 நாட் ஈக்குவல் 3 வந்து ஈக்குவல் 3 வந்து ஈக்குவல் நாட் ஈக்குவல் கொடுத்ததுனால ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகே. இப்போ அவங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புறேன். ரைட். இப்போ விளங்கியிருக்கும்னு நம்புறேன். இப்போ அடுத்தது என்ன சைன் ஒன்று இருக்கு இதில் நாட். ரைட். நாட்ன்றது இந்த இப்படி தான் போடுறது நாட். இதை வந்து இப்படி கொடுத்தோம்னா என்ன, ரெண்டாவது கண்டிஷன் எடுக்கிறேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. 3 இதை நான் உங்களுக்கு எழுதி காட்டணும்னா அந்த 3 ஈக்குவல் 4 அண்ட் 6 greater than 5. அப்போ 3 இப்போ இது இந்த கண்டிஷன் என்னது, இது வந்து ஃபால்ஸ். ஏன்? 3 ஈக்குவல் 4னா 3 வந்து 3 வந்து 4க்கு ஈக்குவல் இல்லை. ரெண்டாவது வந்து என்ன 6 5 பெரிது, இது சரி. இப்போ இதே வந்து இப்படி போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண என்னது நம்மளோட ட்ரூ வேலை செய்யும், அண்ட் வேலை செய்யும். இதே வந்து முதல்ல இருந்த மாதிரி கொடுத்துட்டு ஏன்னா வந்து ஆர் கொடுத்து பாருங்க என்ன செய்யும், அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன் ட்ரூ. அப்போ நம்மளுக்கு ட்ரூ ஒர்க் இல்லைங்கதா. ரைட். இப்போ நான் நாட் ஈக்குவல் கொடுத்தா என்ன ஆகும்? நாட் கொடுக்குறோன்னா நம்ம முன்னுக்கு தான் கொடுக்கணும். நாட் இப்போ என்ன ஒர்க் பண்ண போகுது? ஃபால்ஸ் தான் மாதிரி. ஏன்? 6 பெரிது 5 அப்போ வந்து இந்த கண்டிஷன் சரி. அப்போ கண்டிஷன் சரியாக இருந்தால்
இது வந்து என்ன ஆகும், இது வந்து நாட்டுன்னா என்ன அர்த்தம், 6 வந்து 5 விட பெரிதில்லை, அப்படித்தான் அந்த மீனிங் கேக்குது. நாட் 6 கிரேட்டர் தேன் 5, அதான் 6 வந்து 5 விட பெரிதில்லை, அப்படித்தான் நம்ம நாட் போட்டா அர்த்தம். அப்ப என்ன ஃபால்ஸ் தான் வரும், பட் பெரிது இல்லை, 6 வந்து 5 விட பெரிதில்லைன்னு தான் சொல்லுது. ஓகே, இதே இப்படி போட்டோம்னா என்ன ஆகும், இப்ப அது வந்து ஸ்ட்ரூவா அமையும். என்ன சொல்றது, 6 வந்து 5 விட சிறிதில்லை, அப்ப என்ன ஆகும், ஆன்சர் வந்து இங்க வந்து ட்ரூன்னு வரும். நாட் 6 5 விட சிறிதில்லை, சரிதான். 6 வந்து 5 விட சின்னதில்லை, 6 வந்து சிறிது, 5 விட தான் இதுல மீனிங், நாட் போட்டா 6 5 விட சிறிதில்லை, அப்ப ட்ரூன்னு வந்துருச்சு. ஓகே பாருங்க, இவ்வளவு சிம்பிளா நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பத்தி நம்ம படிச்சிட்டோம். இவ்வளவுதான் லாஜிக்கல் ஆபரேட்டர், நீங்க விளங்கப்படுத்துறது விளங்கக்கூடியது இவ்வளவுதான். ஓகே ரைட், விளங்கி இருக்கும் நம்புறேன். நம்ம அடுத்த டியூட்டோரியல்ல வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலுக்கு வந்து அதில் வந்து நம்ம வந்து இன்புட் எப்படி இன்புட் பண்ணுறது, அதில் வேற நம்மளுக்கு இருக்குது இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதுகளை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.